அம்மா பேசுங்கம்மா. அம்மா பேசுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பெருங்கருணையினாலும் குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய பாராயணம் இன்றைய பாராயணத்துக்கு பதிக பலன் பதிகத்துக்கு பொருளும் பார்க்க இறைவன் திருவருள் புரிந்துக திருவன் துணையாக துணையாக இருந்து இந்த பொழிவை நடத்தி தருவாராக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்க அப்பர் மன்றத்தில் கூடியிருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த மன்றத்தை தோற்றுவித்த அம்மையார் அவர்களுக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பெருமானுடைய திருவுருளாலும் குருவருளாலும் நமக்கு இந்த வாய்ப்பு அமைந்தது. அதற்கும் நமக்கு நம் தலைவனையும் கொள்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று வெறும் பதியத்தை மட்டும் நம்ம படிச்சுட்டு போறோம் இல்லைங்களா? இருந்தாலும் சொல்லிய பாட்டின், மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்ற மாதிரி நம்ம வெறும் பதியத்தை படிச்சாலும் நமக்கு புரியாது. ஆனால் ஒரு சொல்லும் போதுதான் நமக்கு நல்லா மனசுல பதிஞ்சு நல்லா வருது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம நெஞ்சத்துல பதிஞ்சுச்சுன்னா நமக்கு என்னைக்கும் 7 பிறப்பும் உமக்கே ஆட்சி செய்வோம் மாதிரி அந்த 7 பிறப்புக்கு சித்தத்துல பதிவாயிட்டுனா திரும்ப வந்துட்டே இருக்கும். நமக்கு உண்மையிலே நிறைய அறிஞர் பெருமக்கள் பேசுறாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அதெல்லாம் இவ்வளவு இருக்கா? ஒவ்வொருத்தரும் தலை வரலாறு சொல்லும்போது ஆசையா இருக்கு. நம்ம தலை வரலாறு தெரியாமே பார்த்துட்டோமே, இவ்வளவுலாம் இருக்குதான்றது நிறைய பலன் எல்லாருமே நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அது ஒன்றும் ஏழளவும் ஐயம் இல்லை. ரொம்ப நம்ம அம்மையாளர்களுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். வணக்கம். நன்றி சொல்லி நம்ம முடிக்க முடியாது, ஒரே குடும்பம் சேர்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு நம்ம தலை வணங்கி ஆகணும். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எம்பெருமானுக்கு நன்றி, அம்மையாரவர்களுக்கு நன்றி. அடியார் மக்கள் அனைவரும் அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாரும் கேட்கறதும் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் நம்ம அந்த சிவ புண்ணியத்துல அவங்களும் பங்கெடுக்கலாம், நம்மளையும் சேர்த்து பங்கெடுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நெஞ்சம் எனக்கு தரப்பட்ட தலம் திருவதிகை 113வது தலம். பொதுன்னு போட்டிருக்காங்க, ஆனா திருவதிகையை பத்தி தான் அது வருது. அதனால 104 அடியன்கா 2 பதிகத்தினால சரியா எடுத்து வைக்கிறேன். 104 திருவதிகை வீரட்டானம். அதான் அடியன் கொடுக்கப்பட்ட தலம். சிவா நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் வதம் போற்றி, ஊழிமலி திருவாகவுரர் திருத்தாள் போற்றி போற்றி. செல்வமலி குண்டத்தூர் தெய்வ சேக்கிழார் மலடிகள் போற்றி போற்றி. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. 27 திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி காரைக்காலமையார் திருவடிகள் போற்றி போற்றி. சந்தான குறவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் உண்ணாமுலைமையுடனே அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சீகாழி உமாமேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் திருவதிகை நாயகியுடன் உரை அருள்மிகு திருவதிகை வீரட்டானேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன், பஞ்சம் கண்டறியேன், பயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடின் அஞ்சேலும் எண்ணி அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே.
உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன்பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினா பயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளீர் பயந்தே என்பயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நாம் அயர்ந்தே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு அனைவருடைய திருவடிக்கும் வணங்கி விடுகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தலைப்பு என்னமா சொல்லுங்க, திருவதிகை சீரட்டான தலம். அந்த தலத்துல உள்ளது தல சிறப்பே நிறைய சொல்லிட்டே போலாம். நம்ம தல சிறப்புக்கு நமக்கு நிறைய இருக்கு. நாவுக்கரச பெருமான் முதல் தேவாரம்னு பாடியதே அங்கதான் முதல் தேவாரம் பாடியது. நமக்கு தலைப்பு நடலைக்கு நற்றுணையாகும் கண்டீரவர் நாமங்களே. நடலைக்கு நற்றுணையாகும் கண்டீரவர் நாமங்களே அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம திருவதிகை வீரட்டானத்துக்கு போறோம். அந்த திருவதிகைக்கு தலச்சிறப்பே நிறைய இருக்கு. மேல அப்பர் சுவாமிகளுக்கு அங்கதான் சூளை நோய் தீர்த்த இடம். சூளை நோயோட வர்றாரு. அது அந்த வழியோட தான் அவர் பாடுறாரு. அதனாலதான் கொல்லிப்பண் ரொம்ப இதா பாடுவாங்க. கூற்றாயினவார் கொல்லிப்பணம் மித்தது இதே மண்ணி நல்லவனா கொஞ்சம் இதா பாடுவோம். ஆனா இது கொஞ்சம் நம்ம இதாத்தான் பாட முடியும். ஏன்னா அவர் வயிற்று வலியோடு துடிக்கிறதுனால அந்த மாதிரி பாடுவாங்க. அவர் பாடி முடிச்சு அதுக்கப்புறம் தான் வயிற்று வலி இருக்கு. திலகவதியார் திருத்தொண்டு செய்த இடம். அங்க நந்தவனம் வச்சு அம்மையார் அங்கே இருந்து தொண்டுகள்லாம் செஞ்சுக்கிறாங்க அம்மையாரு. அந்த இடம் திருவதிகை. அங்க ஒரு திரிபுரம் எரித்த தலம் வேற. திருநாவுக்கரசுன்ற பேரு சூட்டிய தலமும் அங்கதான். அவருக்கு மருணிக்கியான்னு இயற்பேரு. அங்க சமண சமயத்துக்கு போகும்போது தர்மசேனன்ற பேரும் அங்க கிடைச்சது. திருப்பி இங்க நாவுக்கே அரசரா விளங்க போறாரு இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிதம்பரத்துல சொல்லுவாங்கல்ல, நடனத்துக்கு ராஜா யார்? நடராஜா. தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா. இப்ப நாகத்துக்கு ராஜா நாகராஜா, சிங்கத்துக்கு ராஜா சிங்கராஜான்னு சொல்ற மாதிரி நாவுக்கே ராஜா யார்? நாவுக்கு அரசன் நம்ம திருநாவுக்கரசு பெருமான் தான். அப்படின்றத அந்த திருநாவுக்கரசுன்ற பேரை கொடுத்ததே நம்ம சுவாமிகள் தான். அந்த அதிக வீரட்டானேஸ்வரர் தான் அவருக்கு பேர் கொடுக்குறாரு. திலகவதியாருடைய பெரிய புராணத்துல நம்ம சேக்கலார் பெருமான் எடுத்து காமிக்கிறார். நிறைய எடுத்து காமிக்கும் போது அப்பயே சொல்றாரு இல்லையா, அந்த அஞ்ச வேண்டான்னு சொல்லி சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்றார். அப்பதான் இவரு இங்க உள்ள வரும்போது திலகவதியார் திருநீர் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன அப்படின்னு சொல்லி அந்த நான் நல்லா குறிப்பிடுறார். நம்ம சேக்கலார் பெருமான் தான் இதை அழகா குறிப்பிடுவார். அது திருவடி தீட்சை. அவருக்கு திருவடி தீட்சை எல்லாம் கூட இவருக்கு இதே நம்ம நம்பி ஆரூர பெருமானுக்கு திருவடி தீட்சை கிடைச்ச தலமும் இங்கதான். இங்க உள்ள வரல அவங்க அருளாள பெருமக்கள் எல்லாம் விதித்த தலம் சொல்லி திருவாலங்காட்டுல நம்பி ஆரூரர் ஞான சமுந்தரோ திருவாலங்காட்டுக்குள்ள நுழையல, ஒரு பழையனூருக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி அந்த பழையனூர் நீலியை பத்தி போய் அங்கதான் பாடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் கால் மிதிக்காம சித்தவட மடத்துல தங்கியிருக்கிறார். அங்கதான் நம்ம பெருமானே ஒரு கிள வேதியர் வடிவத்துல இவருக்கு காலத்துக்கு படவும் இவர் திருப்பி திருப்பி எடுத்து விடுறாரு. அப்ப திருவடி தீட்சைன்றதை உணர தம்மானை அறியாத சாதியார் உளரோ, உன்னை நான் தெரியாம விட்டேனேப்பா அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு கொண்டாரு. அதனால திருவடி தீட்சை கிடைச்ச இடம் நம்ம நம்பியாருக்கு கிடைச்ச இடமும் அதான். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கலார் பெருமான் அந்த திருநீர் கொடுத்த உடனே அவருக்கு வயிற்று வலி குணமாயிருது. வயிற்றோடு துடக்கி முடக்கி இட்ட மாதிரி அந்த வயிற்று வலியும் குணமாகுது. இப்பவும் இந்த பதிகத்தை பாடி நம்ம வயிற்றுலையோ தடவி உள்ளுக்கு உட்கொண்டாலும் சரி, இந்த உடம்புல பூசினாலும் எந்த வழியா இருந்தாலும் குணமாகும். வயிற்று வலிதான் குணமாகும்ன்றது இல்லை. ஆனா எந்த வழியா அனுபவத்துல கண்ட உண்மை. எல்லாருமே
இதை நம்ம பார்த்திருக்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் வந்து உண்மை விளக்கம் எழுதிய அந்த நூல் வெளிவரது இல்லையா, அவர் வந்து திருவதிகை மணவாசகம் கடந்தார். அவருடைய அவதார தலமும் இங்கேதான், அந்த ஊர் தான். அப்படின்னா அந்த ஊருக்கு சிறப்பு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். அப்பர் வந்து இந்த ஊருக்கு போயிருந்து இங்கேதான் முதல்ல வந்து பதிகம் பாட தொடங்கின இடம். முதல்ல தேவாரம்னு சொல்லி ஆரம்பிச்சதே நம்ம அப்பர் சுவாமிகள் தான். அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தர் காலமா, அதுக்கப்புறம் தான் இவர் தான் முதல்ல. இவர் வந்து அந்த 60 வயசுக்கு மேலதானே வர்றாரு இல்லைங்களா, இங்க வந்து திருப்பி 81 ஆண்டுகள் வாழ்றாரு. பொதுவா தேவாரம்னு சொன்னாலே நம்ம அப்பர் சுவாமிகள் தேவாரம் தான் குறிப்பிடப்படும். அப்புறம் மூவர் முதலிகள் தேவாரம் அப்படின்னு சொல்லி திருக்கடைக்காப்பு, ஞானசம்பந்தருடைய பாடல் திருக்கடைக்காப்பு. அப்ப இவருக்கு வந்து நம்பியாருக்கு திருப்பாட்டு, மாணிக்கவாசருக்கு திருவாசகம். நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு மட்டும், திருநாவுக்கர் சுவாமிகளுக்கு மட்டும்தான் தேவாரம். தே கூட்டல் ஆரம். தேனா தேவர்களுக்கு தேவர், தேவன் நம்மளுக்கெல்லாம் தேவன் அவன் தான். அவனுக்கு சூட்டக்கூடிய மாலை, பூமாலை பாடிடும், இந்த பாமாலை பாடாதுன்னு சொல்லி அழகா நல்ல பாட்டு பாடி உழவாரம் கையில ஒரு தோசைக்கரண்டி மாதிரி ஒரு உழவாரத்தை ஏற்றிட்டு உழவாரம் செஞ்சு அடைஞ்சுதான். இப்ப திலகவதியா நந்தவனம் வச்சு திருத்தொண்டு செய்த இடமும் இதுதான். இப்படி ஊர் சிறப்பு சொல்லிட்டே போறோம். யானையை கொண்டு உரித்த சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கு. 108 கரணங்கள், இந்த பரதநாட்டியத்துல சிற்ப கலைகளா இருக்கு இல்லைங்களா, அந்த நடன கோலங்கள்லாம் இருந்து அந்த ஊருக்கு. கோபுரம் வந்து அழகான கோபுரம், கஜபுஷ்ட விமானம் மாதிரி கோபுரம், நல்லா அழகான கோபுரமா இருக்கும் நல்ல. அப்புறம் வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். அது இந்த நிழல் விழுகாது, இப்படி தஞ்சை பெரிய கோயில் இருக்க கோபுரம் மாதிரியே தான் இருக்கும். நிழல் விழாத கோபுரம் இங்க நிறைய. ஊர் கோயிலும் பெரிய கோயில், ஊரும் நல்ல ஓரளவுக்கு நல்ல வசதியான இடமா தான் இருக்கு. திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இங்க அவரு இங்க வந்திருக்கிறாரு. நிறைய ஊர்ல நிறைய பாடல் பெற்ற சொல், நிறைய அடியார்கள் வாழ்ந்த தலமும் கூட. இந்த தல விஷயங்கள்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க. 27 நட்சத்திரத்துக்கும் 27 மரங்கள்லாம் உண்டாக்கி நிறைய செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் நிறைய செஞ்சிடும். அடுத்து 104வது பதிகம் திருவதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை திருவதிகை வீரட்டானம் சொல்றாங்க. திருவிருத்தம் படிக்கிறாரு. அதாவது முதல் 3 பாடல் வந்து எந்தையார் இருக்கும் திருவீரட்டம் கெடில வடகரையில் செழும்புறல் சிறப்புடன் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கெடில நதி இருக்கு இல்லைங்களா, அந்த நதியினால எப்படி சிறப்பு அடைஞ்சிருந்தது 3 பாட்டிலையும் குறிப்பிடுறாரு அவரு. மாசிலுள் வாழ்போர் மறியும் மணிநீர் திரை தொகுதி ஊசலை ஆடி அங்கொன் சிறையென்ன உறங்கலிட்டால் பாசறை நீளம் பருகிய வண்டு பண் பாடல் கண்டு வீசும் கெடில வடகரை தே எந்தை இரட்டமே. அதாவது மாசுனா குற்றமில்லாத குற்றமற்ற ஒளி பொருந்திய வாழ் போல ஏரி மடங்கும் பளிங்கு போன்ற அந்த நீர்நில அலைகளோட தொகுதி, இந்த வெளியில நதியில உள்ள அலைகள்லாம் எப்படி இருக்குதாமா, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஊசலை ஆடி அங்கு ஒளி பொருந்திய அந்த சிறைகள்ல உடைய அன்னப்பறவைகள்லாம் வந்து உறங்க தொடங்கினால் எப்படி இருக்குமா, பசிய இலைகளை உடைய கொடிகளில் உள்ள நீல மலர்கள்லாம் தேனை பருக்கி வண்டுகள் பன்னிசை பாடும். இந்த நம்ம ஞானசம்பந்தத்துல நிறைய சொல்லுவாரு. அதுல இந்த வண்டு இசை பாட வைக்கிறது, அது மாதிரி இதை கொண்டு வர வண்டுகள் பன்னிசை பாட கேட்டு கேட்டு எப்படி இந்த திருவள்ளிமலையில கிளியும் பொருள் சொல்லுமேன்னு அது மாதிரி இந்த வண்டுகள்லாம் பாட்டை கேட்டு கேட்டு பண்ணோடு பாடுறதை கேட்டு கெடில எழுதிய நெசிதான் பரிசு பொருளாக மணி முதலியவற்றை அவற்றை நோக்கி வீசும் பாடல் கண்டு வீசும் கெடில வடகரை தே எந்தை வீரட்டமே. அந்த அதை நோக்கி வீசக்கூடிய வடகரையில் இருக்கக்கூடிய எம்பிரானுடைய அதிக வீரட்டம் உள்ளது அப்படின்னு சொல்லி முதல் பாடல சொன்னது. ஊசலை ஆடி அங்கு ஒன் சிறை அண்ண முரங்கல் உற்றார். அந்த எப்படி ஊசல் ஆடுற மாதிரியே அந்த சிறைகள் அப்படியே ஆடி 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 அவங்கெல்லாம் உறங்க தொடங்கினா எப்படி இருக்குன்றத அந்த வர்ணனைய அப்பர் சுவாமிகள் அழகா குறிப்பிட்டாங்க முதல் பாடல்ல. 2வது பாடல்ல பைங்காற்றவளை பறைகொட்ட பாசிலை நீர்ப்படுகர் அங்கார் குவளை மேலாவி உயிர்ப்ப வருகுலவும் செங்கார் குறுகிவை சேரும் செறி கெடில
கெடிலக்கரைத்தே வெங்கார் குருசிலை வீரன் அருள் வைத்த வீரட்டமே அப்படிங்கிறார். நேத்து கூட நடராஜன் அபிஷேகம் எல்லாருமே நம்ம போய் பார்க்க முடியலன்னா ஆளுக்கு எல்லாமே நல்ல வாட்ஸ்அப்ல அவ்வளவு பேர் அவங்கவுங்க அபிஷேகம் பண்ணது அலங்காரம் பண்ணது உண்மையிலே எத்தனை நடராஜர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அவ்வளவு நமக்கு பாக்கியம் பண்ணிருக்கோமா, பெருமானுடைய கருணை நம்ம மேலேயும் இருக்குதேன்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம நேரம் அங்க போய் பார்க்க முடியாது, ஆனா இதை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த பைங்கா தவளை பறைகொட்ட பாசிலை நீர்ப்படுக, அதாவது விரும்பத்தக்க அந்த அடிப்பகுதியுடைய பொன்னிறமான மேருமலை. மேருமலை எப்படி இருக்குது? இந்த பொன்னிறமான மேருமலை. காக்கை கூட இந்த மலைக்கிட்ட போன உடனே பொன்னிறமா மாறிடும் சொல்லி நம்ம சேக்கலார் குறிப்பிட்டு வர. அது மாதிரி மேருமலையாகிய வில்லை உடையவான வீரனாகிய சிவபெருமான் என்ன பண்றாரு? இந்த திரிபுரத்தை அழித்து, திரிபுரத்தை தான் அழிச்சுக்கிறாரு, ஆனா அவங்களுக்கு அருள் கொடுத்துக்கிறாரு. அரக்கருணை மரக்கருணை மாதிரி அவங்களுக்கு அரக்கருணை கொடுத்துக்கிறாரு. திரிபுரத்தை அழித்து தன் அருளை நிலைநாட்டிய அதிகை வீரட்டம். இந்த வீரட்டத்துல பசிய கால்களை உடைய தவளைகள்லாம் பறை போல ஒளி செய்ய, எப்படி திருவிடை மதுர்ல அரகரா அரகரா அரகரான்னு சொன்னதுனால இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றான்? தவளைகளுக்கெல்லாம் பொண்ணு அள்ளி வைக்கிறான். அந்த வேப்ப மரத்துல இருந்து பானலிங்கம் மாதிரி இருந்ததுன்னா அதுகளுக்கு எல்லாம் பொன்னாடை பந்தல் அமைச்சு நரிகள்லாம் ஊழையிட்டது அவனுக்கு அரகரா சிவசிவா சிவான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நரிகளுக்கு எல்லாம் பொன்னாடை பற்றும். அதே மாதிரி இங்க தவளைகள்லாம் என்ன எடுத்தாங்கன்னா ஒலி செய்ய பசிய இலைகளை உடைய நீர் தங்கும் பள்ளத்துல அழகிய தண்ணினுடைய குவளை மலர்கள் மனம் வீச. இந்த குவளை மலர்கள் நிறைய இருக்கும். இந்த களையெல்லாம் எடுப்பாங்களாம் உழவர்கள். அந்த உலத்தியோட கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி குவளை மலர் மட்டும் எடுக்காம மற்ற கலைகளை மட்டும் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த குவளை மலர் கண்ணுக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. அந்த குவளை மலர்கள் மனம் வீசும். அருகில் உலவும் சிவந்த கால்களுடைய குறுகுகள்லாம் இந்த குவளை மலர்களை அடையும் நீர் செறிந்த கெடில நதியின் வடகரையில இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு வர்ணனையும் கொடுக்காங்க. இன்னும் இந்த 3 பாட்டுமே இந்த கெடில நதிக்கு தான் சொல்றாங்க. அந்த கெடில நதியில என்னெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் அதுல அனுபவிக்கிறாங்க. அந்த முதல்ல ஊசல் மாதிரி வருது, அது அன்னப்பறவை. அடுத்து குவளை மலரை சொல்லி இந்த குறுகுகள்லாம் வர்றதையும் சொல்லி அதையும் சொல்றாரு. அடுத்து 3வது பாட்டு அதாவது கெடிலம் அப்படின்ற நதி கடிகுளம் அப்படின்னு இருந்துக்கலாம், கேடில் குளம் அப்படின்னு இருந்துக்கலாம். அப்புறம் மருவி கெடிலம் அப்படின்னு இப்படி முதல்ல தாமிரபரணி நதியாத்தான் இருந்தது. அப்புறம் வைகை அப்படின்னு கை வச்சதுனாலதான் வைகை அப்படின்னு மதுரைக்கு அந்த வைகை நதிக்கு பேர் அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. ஆனா அது தாமிரபரணி பொருளை நதி தான். முதல்ல பாட்டுல பொருளை நதி தான் குறிப்பிடுறாங்க, அப்புறம் தான் வைகைன்றது வருது. அந்த மாதிரி இங்கே கெடிலம்னு மருவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. 3வது பாடல் அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்துவர் வாயிலையார் வெம்முலை சாந்தம் விலைபெறு மாலை எடுத்தவர்கள் தம்மருங்குக்கு இறங்கார் தடந்தோர் நெளிய உடைவார் விம்மு புனல் கெடிலக்கரைத்தே எந்தை வீரட்டமே அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்துவர் வாயிலையார். அதாவது அழகிய மலர் போன்ற மையெழுதிய கண்ணினராய், இந்த மை அஞ்சனம்னா மை தீட்டிய கண்கள் சொல்றாங்கல்ல. அஞ்சனாட்சினே ஒரு அம்பாள் பேரு இருக்கு, அஞ்சனாட்சி. மைப்படிந்த கண்ணாலும் தானுங்கச்சி மயானத்தான்ற மாதிரி அந்த மைப்படிந்த கண்ணினராய் சிவந்த பவளம் போன்ற வாயையுடைய மகளிர் விரும்பத்தக்க முலைகளுக்கு சந்தனமும் விலை மதிப்புடைய மாலைகளும் அணிந்தவராய் யார் இருக்கிறார்? வெம்முலை சாந்தம் விலை பெறும் மாலை எடுத்தவராய் தம் இடைக்கு இவை பாரமாகுமே என்று இரக்கமில்லா தம்மருங்குக்கு இறங்கார் தரந்தோர் நெளிய குடைவார். இவை பாரமாகும் தம்முடைய இடைக்கு இவையெல்லாம் பாரமாகுமேன்னு சொல்லி இரக்கம் இல்லாதவராய் தம் பெரிய தோள்கள் நீந்துதலால் மெலிவி அடையும்படி அவங்களாம் எப்படி நீராடுறாங்கன்றத அதையும் சொல்றாங்க. நீராடுதலால் இந்த பெரிய தோள்கள் நீந்துதலால் மெலிவு அடையும்படி நீராடுதலால் ஒலிக்கும். நீராடும் போது நீரெல்லாம் தெளிக்கும் இல்லையா, ஒலிக்கும், சவுண்டு வரும்.
அந்த ஒலிக்கும் நீரை உடைய கெடில நதியின் வடகரையில் உள்ளது எம்பிரானுடைய திருவதிகை ஸ்ரீரட்டம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமும் அந்த கெடில நதிக்கு 3 பாடலுக்கும் விளக்கம் கொடுத்து இந்த கெடில நதிக்கு ஏற்பட்ட சிறப்புள்ள எப்படி காஞ்சி சிறப்ப திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல நம்ம வைக்கிறார்ல சேர்க்கிறார்கள் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அந்த கெடில நதியை சிறப்பிச்சு சொல்ற 3 பாடல்கள். இப்ப அடுத்து 4வது பாடல் நீருடை தன்புணல் வீரட்டரே நும்மை வேண்டுகின்றது. நீருடை தன்புணல் வீரட்டரே நும்மை வேண்டுகின்றது. என்ன உன்னை வேண்டப்பா? மீன்களுடைய குளிர்ந்த புனல் பாயும் அதிகையில் உள்ள வீரட்டரே, வீரட்டத்தோடு பெருமானே, உண்மை அடியே வேண்டுகின்றது. ஒரு சிறிய தேவை, எதுவுமே அவர் கேட்கறது இல்ல, ஒரே 2 தான் கேட்கிறாரு. தனக்கு திருவடி திசை வேணும்னு கேட்கிறாரு, அதான் கேட்கிறாருங்க. அப்புறம் அங்க பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு அதே என்மேல் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் நாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூத்தகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே. இந்த 2 தான் அப்பர் பெருமான் கேட்கிறாரு. திருவடி தீட்சையும் இடப்பக்குறியும் சூழக்குறியும் பொறிச்சு வைன்னு சொல்லி இந்த 2 வேண்டுதல் தான். அவர் வேற எந்த வேண்டுதலும் கேட்கல அவரு. அதனால இங்க என்ன சொல்றாங்க? குளிர்ந்த புனல் பாயும் அதிகையில் வீரட்டரே உண்மை அடியேன் வேண்டுகின்ற ஒரு சிறிய தேவை ஒன்று உள்ளது. என்னன்னு கேட்கிறாரு. குளிர்ந்த எருக்கம்பூவோடு தேனை உடைய எருக்கம் மாலையை பொதுவா அதிகம் விரும்பி எதுவும் சாப்பிட்றது இல்லை. நம்ம விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை, அதுவும் விநாயகர் சக்தி அன்னைக்கு அந்த மாதிரி முக்கியமான நாளுக்கு தான் போடுறாங்க. எப்பயாச்சும் வீட்டுகளில யாரும் அதிகம் போட்ட மாதிரி தெரியல பொதுவா. இங்க இந்த எருக்கம்பூ மாலையை அணிஞ்சுட்டு யாரெல்லாம் வேண்டான்றாங்க அந்த பூவெல்லாம் பெருமானுக்கு சொல்லிடுறாங்க. பூமத்தம்பூ எதுவும் எந்த சாமிக்கு வைக்கல, ஆனா பெருமானுக்கு தான் வைப்பாங்க. அதே மாதிரி அந்த எருக்கம்பூவோடு தேனையுடைய கொன்றை பூவை அணிந்த சடைக்கண் தேக்கி வச்சுள்ள கங்கை எங்க இருக்கு? சடையில இருக்கு. சடையில கங்கையை தேக்கி வச்சுக்க, தண்ணி டேங்க் மாதிரி தேக்கி வச்சுக்கிறது. அந்த அலைகள்ல தவழும் பிறை, அதாவது தேனுடை கொன்றை சடையுடை கங்கை திரை தவழும். இந்த தேக்கி வைத்துள்ள கங்கையில அலையில தவழும் பிறைச்சந்தன் எப்போதும், அதாவது எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும். பிறைய தண்ணீர் அடிச்சுட்டு போயிருமா பிறை, அதனால எப்பவுமே அதை கவனமா பார்த்துக்கணும்ன்றது என்ன அழகான ஒரு வளமான கற்பனை. நம்ம அம்மையார் தான் நிறைய சொல்லுவாங்க, பிள்ளை மதி வளராதோ அப்படிம்பாங்க. அம்மையார் ரொம்ப பிறைய நிறைய சொல்லுவாங்க. எப்பவுமே அது இளமையாவே தான் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவரும் கேட்கிறார். தேனுடை கொன்றை சடையுடை கங்கை திரைதவளும் கூருடை திங்கள் குளவி எப்போதும் குறிக்கொள்முனை குளவினா பிள்ளை நிலா. அந்த நிலா அடிச்சுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அந்த வெள்ளத்தில் மூழ்கி போகாதபடி கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமானை எடுத்து காமிக்கிறோம். 5வது பாடல்ல ஆரட்ட தேனும் இறந்து உண்ட கமகவன்று இருந்து வேரட்ட நிற்பித்து இடுகின்றதால் விரிநீர் பறவை சூரட்ட வேலவன் தாதையை சூழ் வயலார் அதிகை வீரட்டத்தானை விரும்பா வரும் பாவ வேதனையே. பரவ வேதனையே அப்படின்ற பாவ வேதனையே வரும் பாவ வேதனையே. அதாவது ஆரட்ட தேனும் இறந்துண்ட கமக வந்திருந்துனாக்க திரிந்த நீரை உடைய கடல்ல சூரபத்மனை